வணக்கம். கேள்வி: துயரை எப்படி தவிர்க்கலாம்? இதற்கு ரமண மகரிஷியோடைய எளிமையான பதில் என்னன்னு பார்க்கலாம். துயரத்துக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? துயரம் என்றாலே வேண்டாத சிந்தனை தானே. அதை கவனிக்கிறதுக்கு மனசுக்கு போதுமான பலம் இல்லை. மனிதன் செய்யும் தவறுகள், கவனக்குறைவு, ஆசைகள், அதிகப்பற்று, சுயநலம், அறியாமை, இதுதான் அவங்க துயரத்துக்கு காரணம். அதுக்கு சாலிடாக எந்த ஷேப்புமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சிந்தனை மட்டும்தான், தாட் மட்டும்தான். ஸோ மனசு பலப்படும் போது அதை ஈஸியாக நம்ம தவிர்த்துடலாம். ஸோ மனசை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான வழி இறைவனை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறது. உயர்ந்ததும் தூய்மையானதும் ஆன அவருடைய நினைவிலேயே நம்ம இருக்கும்போது தேவையில்லாத மற்ற எண்ணங்களுக்கான அந்த பவர் அதுவே தானாகவே குறைஞ்சு போயிடும். இப்படி மனசு தூய்மையாகவும் சமநிலையாகவும் இருக்கும்போது எந்த துன்பமும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் பாதிப்புக்கு உள்ளாக்காது. நம்ம நிலையாக இருந்து எந்த முடிவு எடுக்கணுமோ அதை சரியாக யோசித்து எடுக்க முடியும். இதுதான் ஐயா சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.